நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்தியாவோட லொக்கேஷன், அதாவது வேர்ல்டில் இந்தியா எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, அதோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரிவர்ஸ் பற்றி. ஸோ இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். குவைட் இன்ட்ரெஸ்டிங் லெசன் இஃப் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த கண்ட்ரி வேர் யூ ஆர், ரைட்? அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ரைட்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த பெனின்சுலார் பிளாட்யூஸ். இந்த பெனின்சுலார் பிளாட்யூஸ் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸோட மூணாவது டிவிஷன். ஃபர்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோமா, ரெண்டாவது நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் பார்த்தோமா, இப்போ இது தேர்ட் ஒன் இஸ் பெனின்சுலார் பிளாட்யூஸ். சரியா? The plateau region lies to the south of Great Northern Plains. அதாவது ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் இருக்கிறது கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ், கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸுக்கு சவுத்தில் இருக்கிறது பெனின்சுலார் பிளாட்யூஸ். அதை ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கிரேட் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம், அதில் தான் ஹிமாலயாஸ்லாம் பார்த்தோம். அதுக்கும் கீழே அதாவது சவுத்தில் இருக்கிறது என்னது, நார்தர்ன் பிளேன்ஸ், கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ், அதை பார்த்தோம். இப்போ அந்த பிளேன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கும் சவுத்தில் இருக்கிறது தான் இந்த பெனின்சுலார் பிளாட்யூ. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். த பிளாட்யூ ரீஜன் லைஸ் டு த சவுத் ஆஃப் கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ். தென் அடுத்த மேப்பில் உனக்கு அந்த மேப்போட நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் பெட்டராக புரியும். சரியா? And this is the largest physiographic division of our country. It covers an area of about 16 lakh square kilometers, about half of the total area of the country. That is more important. So இதுதான் நம்மளோட physical featuresலயே largest physical division எது அப்படின்னா இந்த பெனின்சுலார் பிளாட்யூஸ் தான். ஏன் அப்படின்னா இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 16 lakh square kilometers. அதாவது நம்மளோட நாட்டோட மொத்த பரப்பளவு ஏரியாவே எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 32,67,000 and odd, அவ்வளோதான். ஸோ அந்த 32,67,000 and oddல 16 lakhs பெனின்சுலார் பிளாட்யூஸ் மட்டுமே கவர் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட half of the total area of the country covered with peninsular plateau. இது வந்து உனக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். And it is an old rocky plateau regions. இது வந்து மிக பழமையான ஒரு பீடபூமி பகுதி அப்படின்னு சொல்லலாம். பிளாட்யூஸ்னா என்ன, பீடபூமி. And the peak of Anaimudi is the highest point of this plateau. அதாவது இந்த பெனின்சுலார் பிளாட்யூலயே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு கேட்டோம்னா ஆனைமுடி. இதுவும் ஒன் வேர்டில் உனக்கு வரும். which is the highest peak in the plateau region அப்படின்னு கேட்டால் ஆனைமுடி. which is the highest peak in South Indiaன்னு கேட்டாலும் அது ஆனைமுடி தான். சரியா? அண்ட் ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இது எப்படி இருக்கு அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கொஞ்சம் சரிவாக இருக்கு. அதாவது நம்ம சவுத் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த சவுத் இந்தியா அந்த வி ஷேப் இருக்குல்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சரிவாக இருக்கு. மேலே இருக்கிற பிளெயின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. சரியா? ஆனால் அந்த பிளாட்யூ ரீஜன் எப்படி இருக்குன்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? இந்த டெக்கான் பிளாட்யூ இட் ஸ்லோப்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதனால தான் வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பித்த எல்லா ரிவர்ஸும் பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது. புரியுதா? ஏன் எல்லா ரிவரும் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகுதுன்னா அதான் ரீசன். வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பிக்கிற ரிவர் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வாட்டம் இப்படி வருது, ஈஸ்ட்டுக்காக வருது வாட்டம். அதனால எல்லா ரிவரும் அப்படியே இப்படி வருது, கீழே வந்து எங்கே போகுது, பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகுது. சரியா? ஆனால் the river Narmada divides the plateau region of India broadly into two parts. ரிவர் நர்மதா மட்டும், அதாவது இந்தியாவுக்கு நடுவில் போகிற ரிவர் தான் நர்மதா. that rivers divides the plateau, peninsular plateau region into two. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது region lying the north of Narmada river is called Central Highland. South of Narmada river is called Deccan Plateau. நல்லா கவனி. மேலே இருக்கிற அந்த நர்மதா ரிவர் வந்து ரெண்டா பிரிக்குது அந்த பெனின்சுலார் பிளாட்யூ ரீஜனை. எப்படி அப்படின்னா அந்த ரிவர் நர்மதாக்கு மேலே இருக்கிற பகுதியை வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நர்மதா ரிவருக்கு கீழே இருக்கிற பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வி கால் இட் அஸ் டெக்கான் பிளாட்யூ. இப்போ இது புரிஞ்சுதான் நான் நெக்ஸ்ட் மேப்பில் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே உனக்கு இன்னும் பெட்டராக புரியும் பாரு. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மேப்பு, இப்போ இங்கே பாரு, இது டெக்கான் பிளாட்யூ தெரியுதா, இது டெக்கான் பிளாட்யூ ரீஜன். சரியா? இதுதான் ரிவர் நர்மதா. இப்போ நான் வரைகிறேன் பாரு, இதுதான் ரிவர் நர்மதா.
ரைட். ஸோ இந்த நர்மதா ரிவருக்கு மேல இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இதோ இங்க இருக்கா, இதுதான் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இந்த நர்மதா ரிவருக்கு கீழே இருக்கிறது என்னது, டெக்கான் பிளாட்டியூ. புரியுதா? ஸோ வேர் இஸ் நர்மதா ரிவர், இது நர்மதா ரிவர். சரியா? இந்த நர்மதா ரிவருக்கு மேல இருக்கிறது எல்லாம் என்னது, இது எல்லாமே சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இந்த நர்மதா ரிவருக்கு கீழே இருக்கிறது என்னது, டெக்கான் பிளாட்டியூ. இப்போ புரிஞ்சுதா உனக்கு? ம், ஓகே. சரி, இப்போ வந்து இந்த நான் டெக்கான் பிளாட்டியூ ஜென்ரலாகவே இந்த பெனின்சுலர் பிளாட்டியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி, அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் இப்படி சரிவா இருக்கு. இப்படி இருக்கு. சரிவா இருக்கிறதுனால the rivers which originate, அதாவது ரிவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இரு நான் ரிவர்ஸ் வரைஞ்சு காமிக்கிறேன் so that you will understand better. ஸோ இங்க இருக்கிறது ரிவர் மகாநதி, இப்படி வரும். இது ரிவர் மகாநதி. இதுவும் என்ன ஆகுது, இங்க இருந்து எங்க ட்ரெயின் ஆகுது, பே ஆஃப் பெங்கால்ல தான் ட்ரெயின் ஆகுது, இங்க ஆரம்பிச்சு. சரியா? அடுத்த ரிவர் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி. ஸோ இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிக்கிற ரிவர்ஸ் தான். இது எல்லாமே எங்க ஆகுது, இது காவேரி. காவேரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்ப கவனி, இது ரிவர் மகாநதி. இது இங்க ஆரம்பிக்குது, எங்க வந்து ட்ரெயின் ஆகுது பாரு, பே ஆஃப் பெங்கால்ல. அதே மாதிரி ரிவர் கோதாவரி, இதுவும் இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிக்குது, எங்க ட்ரெயின் ஆகுது, பே ஆஃப் பெங்கால்ல. இது கிருஷ்ணா, இதுவும் ஆரம்பிச்சு எங்க ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிச்சு பே ஆஃப் பெங்கால்ல ட்ரெயின் ஆகுது. இது ரிவர் காவேரி, இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் கூர்க் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால ஆரம்பிச்சு எங்க ட்ரெயின் ஆகுது, பே ஆஃப் பெங்கால்ல தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிவர்ஸும் பே ஆஃப் பெங்கால்ல ட்ரெயின் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் இங்க தான் ஆரம்பிக்குது. அது ஏன் இப்படி போகக்கூடாது, போகலாம் இல்லையா? ஆனால் எல்லாமே இப்படி நோக்கி ஏன் வருது அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி வெஸ்ட்லேருந்து டெக்கான் பிளாட்டியூ இட் ஸ்லோப்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். இங்கேருந்து இங்கே அப்படி சரிவாக இருக்குது, இந்த சைடாக அப்படி சாஞ்சிருக்கு. எந்த இடம் மட்டும், இந்த சவுத் இந்தியா பகுதி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி சரிவா இருக்கு. இப்படி சரிவா இருக்கிறதுனால இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிக்கிற எல்லா ஆறுகளும் அப்படி இப்படி வந்து வாட்டம் அப்படி தானே இருக்கு, அப்படியே வந்து இப்படி ட்ரெயின் ஆகுது. புரியுதா? இப்போ இந்த சென்டென்ஸை படி உனக்கு புரியும். ஆல் த மேஜர் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எக்ஸெட்ரா lying to the south of the Vindhyas flows eastwards and fall into Bay of Bengal. ஸோ இது எல்லாமே எங்க ஆகுது, இது இருக்கு பாரு, மகாநதி இங்க இருக்கு, இது கோதாவரி ரிவர், இது கிருஷ்ணா, இது காவேரி, இது எல்லாமே எங்க ட்ரெயின் ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிச்சாலும் it drains into Bay of Bengal towards east flow ஆகுது. சரியா? And Narmada, Tapti are the two rivers situated in the to the south of the Vindhyas flows westwards. Their movement towards the west is due to the presence of Rift Valley in that region. That is more important. Okay, இப்ப கவனி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது ரிவர் நர்மதான்னு சொன்னேன். அதே மாதிரி நர்மதாக்கு கீழே இருக்கிறது தான் அடுத்தது தப்தி, சின்ன ரிவர். ஸோ இந்த ரெண்டு ரிவர் மட்டும் எங்க ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அரேபியன் சீல ட்ரெயின் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ரிஃப்ட் வேலி. ஸோ இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ட் வேலி. ஏன் அப்படின்னா இந்த நர்மதா ரிவருக்கு மேலையும் நர்மதா ரிவருக்கு கீழையும் என்ன இருக்கு, மவுண்டெயின்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த வேலின்னா என்ன, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பகுதியை தான் வேலி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஸோ இந்த நர்மதா ரிவரும் தப்தி ரிவரும் ரெண்டு மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் போகிறதுனால இட் நெவர் ஃபார்ம்ஸ் அ டெல்டா ஃபார்ம் ஆகாது. அதனால இட் ஃபார்ம்ஸ் அன் எஸ்டூரி அண்ட் ட்ரெயின்ஸ் இன்டு இந்த கல்ஃப் ஆஃப் கம்பேல போய் ட்ரெயின் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ட்ரெயின் ஆகுது. புரியுதா? அண்ட் இட் ட்ரெயின்ஸ் இன்டு அரேபியன் சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். நேம் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நர்மதா அண்ட் தப்தி ஆர் த 2 ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இந்த ரிவர் தான் நர்மதா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் தப்தி. இந்த நர்மதா ரிவர் தான் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜனை ரெண்டா டிவைட் பண்ணுது, சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூன்னு. புரியுதா? ஸோ இந்த ரிவர்லாம் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வருது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் இப்படி வருது, ரைட்? ஆனால் இந்த இடம் மட்டுமே இப்படி ஸ்லோப்பாக இருக்குது ரிஃப்ட் வேலி காரணமாக. ஸோ அது மட்டும், இந்த ரெண்டு ரிவர் மட்டும்தான் இப்படி போகுது. புரிஞ்சுதாமா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா? So this map is also for your information. இதுதான் சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். சரியா? இந்த இடத்துல இருக்கிறது மால்வா பிளாட்டியூ. இந்த மால்வா பிளாட்டியோட கண்டினியூவேஷன் பண்டில்கண்ட், பாகில்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது எல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்கிறது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறது தான் டெக்கான் பிளாட்டியூ. இப்படி இருக்கும். ஸோ இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், இந்த சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னது டெக்கான் பிளாட்டியூ. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து ஓகே நம்மளோட பாதி நிலப்பகுதியை ஆக்குபை பண்ணியிருக்கிறது இது ரெண்டும் சேர்ந்து. புரியுதா? ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜன். ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பெனின்சுலார் பிளாட்டியூவை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ரிவர் நர்மதாக்கு மேலே இருக்கிறது எல்லாம் என்னது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். ரிவர் நர்மதாக்கு கீழே இருக்கிறது என்னது பெனின்சுலார் டெக்கான் பிளாட்டியூ இல்லையா? ஸோ இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜனை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். நர்மதா ரிவருக்கு மேலே இருக்கிறது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ், நர்மதா ரிவருக்கு கீழே இருக்கிறது டெக்கான் பிளாட்டியூ. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். The Central Highlands extend between the river Narmada and the Great Northern Plains. So, இங்க இருக்கிறது ரிவர் நர்மதா. இந்த விந்தியா மவுண்டன் இருக்கு இல்லையா? விந்தியா மவுண்டனுக்கு கீழே இருக்கிறது தான் ரிவர் நர்மதா. ஸோ இந்த ரிவர் நர்மதாக்கு மேலே அண்ட் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், இங்கே தானே கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் இருக்கு. இந்த நார்தர்ன் பிளெயின்ஸுக்கு கீழே இருக்கிறது. ஸோ இந்த நர்மதா ரிவருக்கும் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது இந்த சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இப்போ புரியுதா? ஸோ நர்மதா ரிவர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரீஜன் தான் என்னது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். சரி, இப்போ இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலண்ட் இஸ் நோன் ஆஸ் மால்வா பிளாட்டியூ. ஸோ இந்த மேப்பை நல்லா கவனி. இது வெஸ்டர்ன் பார்ட், இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் ஹைலண்ட். சென்ட்ரல் ஹைலண்ட்ஸோட வெஸ்டர்ன் பார்ட் இது இதுதானே? ஸோ சென்ட்ரல் ஹைலண்டோட வெஸ்டர்ன் பார்ட் தான் மால்வா பிளாட்டியூ. எழுதியிருக்கிறது தெரியுதா? மால்வா பிளாட்டியூ, ரைட்? அடுத்தது பாரு. The part of the Central Highlands which extends to the east of Malwa Plateau is known as Bundelkhand and its further extension is known as Bagalkhand. சரி, இது மால்வா பிளாட்டியூ இல்லையா? மால்வா பிளாட்டியூ extends eastwards. இது மால்வா பிளாட்டியூலேருந்து ஈஸ்ட்வர்ட்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகிற ஒரு பிளாட்டியூ ரீஜன். இந்த இடத்துக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பண்டில்கண்ட். ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் தெரியுதா? இது பண்டில்கண்ட் அண்ட் இட் ஃபர்தர் எக்ஸ்டென்ஸ் ஆஸ் பாகல்கண்ட். இது எல்லாமே பிளாட்டியூ ரீஜன் தான். ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு ஒவ்வொரு பேர், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்னது? பாகல்கண்ட். ஸோ மால்வா பிளாட்டியூ என்ன ஆகுது? எக்ஸ்டென்ஸ் ஈஸ்ட்வர்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில்கண்ட். அப்புறம் பண்டில்கண்ட்லேருந்து ஈஸ்ட்வர்ட்ஸ் இன்னும் எக்ஸ்டென்ட் ஆகுது, அதுக்கு பேர் பாகல்கண்ட். So the eastern part of the Central Highland, which lies in the northeastern part of the Indian Plateau, is known as Chota Nagpur Plateau. So இதோட further extension, that is especially in the northeastern. So இது வந்து ஈஸ்ட்டுக்கு வந்தாச்சு, நம்ம இந்தியாவோட ஈஸ்ட் பகுதிக்கு வந்தாச்சு, ரைட்? So in the eastern part of the northeastern part of the Plateau region is known as Chota Nagpur. So இதுவே ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, மேலே சோட்டா நாக்பூர் பிளாட்டூன்னு எழுதியிருக்காங்க பாரு. ஸோ இதுதான் இந்த நாலும் சேர்ந்தது தான் என்னது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். புரியுதா? அண்ட் எஸ்பெஷலி இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் இந்த ரீஜனை வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் பிளாட்டியூ இஸ் நோன் அஸ் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ் கூட ஒன்று கேட்கலாம். ஸோ இது ஜென்ரல் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அயன் ஓரும் கோலும் நிறையா கிடைக்கிறதுனால இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வெரி ரிச் இன் மினரல் டெபாசிட்ஸ். சரியா? ஸோ இப்போ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் என்னென்ன பிளாட்டியூ ரீஜன்லாம் இருக்குன்னு பாரு. வெஸ்டர்ன் பார்ட்ல என்ன இருக்கு? மால்வா பிளாட்டியூ. மால்வா பிளாட்டியூ எக்ஸ்டென்ஸ் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஆஸ் பண்டில்கண்ட், ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் ஆஸ் பாகல்கண்ட். அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட்ல என்ன இருக்கு? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது வெரி ரிச் இன் மினரல் டெபாசிட், எஸ்பெஷலி அயன் ஓர் அண்ட் கோல். இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருக்காமா? இதுதான் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். இந்த நாலும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்கான் பிளாட்யூ. இப்போ சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் டெக்கான் பிளாட்யூ. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா. இந்த 3 பாயிண்ட் நீ எழுதினாலே உனக்கு 2 மார்க்ஸ். சரியா? இப்போ இந்த டெக்கான் பிளாட்யூ இந்த மேப்ல எங்க இருக்குன்னு பாரு. நடுவில் இருக்கு பத்தியா, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா. ஸோ இந்த சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, இந்த சைடு விந்தியா சத்புரா ரேஞ்ச் இருக்கு, அப்புறம் வந்து இந்த சைடு மைக்கலா ஹில்ஸ் இருக்கு, ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு. ஸோ இதை சுற்றி ஹில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இந்த சைடும் ஹில்ஸ் இருக்கு, இந்த சைடும் ஹில்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். Now we'll see the physiographic division. This physiographic division is the largest part of the plateau region of India. In the Deccan Plateau தான் the largest plateau physiographic division அப்படின்னு சொல்லலாம். So the this physiographic division is the largest part of the plateau region. The plateausலயே என்னது மிகப்பெரிய, அதாவது இந்த தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெக்கான் பிளாட்டுவை. இந்த தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு எது அப்படின்னா இந்த பெனின்சுலார் பிளாட்யூலேயே. இப்போ மால்வா பார்த்தோம், பண்டில்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே மிகப்பெரிய பிளாட்யூ ரீஜன் எது அப்படின்னா இந்த டெக்கான் பிளாட்யூ ரீஜன் தான். தென் த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். தெரியுதா? இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு பார், கிட்டத்தட்ட ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கா. And the area of this is about 7 lakh square kilometers. So இதோட மொத்த ஏரியா எவ்வளோ? 7 lakh square kilometers. And the height, இதோட average height எவ்வளோ அப்படின்னா 500 to 1000 meters above the mean sea level. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 மீட்டர் ஹைட்டுக்கு இது இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே உனக்கு 2 மார்க். So this physiographic division is the largest part of the plateau region of India, and it is roughly triangular in shape. Area என்னது 7 lakh square kilometers. Average height என்ன 500 to 1000 meters above sea level. அவ்வளவுதான். இதை எழுதினாலே உனக்கு 2 மார்க். டெக்கான் பிளாட்யூ is a 2 mark question. So any doubt? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த சைடு இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடு இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். நல்லா கவனி, இந்தியா மேப்பில் வெஸ்ட் சைடு, வெஸ்ட் கார்னர் இது அரேபியன் சி. அரேபியன் சி ஓரமாக இருக்கிறது என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ். இது பே ஆஃப் பெங்கால். இந்த பே ஆஃப் பெங்கால் சைடு ஓரமாக இருக்கிறது என்னது? ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் இது இந்த இடத்துல இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் இது ரெண்டும் சந்திக்கிற இந்த இடம் தான் நீல்கிரிஸ். நான் கர்சர் எங்கே வச்சுருக்கேன்னு பாரு, இது ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கே வருது. இந்த சைட்லேருந்து வர வெஸ்டர்ன் காட்ஸ், இது ரெண்டும் சந்திக்கிறது பார், இங்கே இருக்கா தெரியுதா? இப்படி போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டும் தனித்தனி மேப்மா. இது ஈஸ்டர்ன் காட்ஸ், இது வெஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது பாரு, இந்த இடம் தான் நீல்கிரிஸ். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் அட் நீல்கிரிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கவனி, இந்த இடத்துலேருந்து மேலேருந்து வரும். அதாவது குஜராத்லேருந்து அப்படியே ஒரு கோடு கண்டினியூஸாக வரும். பிகாஸ் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ். அவ்வளோதான். இது ஃபுல்லாக கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட இதுதான் என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ். லைன் போட்டிருக்கனா? இது வெஸ்டர்ன் காட்ஸ். ரைட்டா? ஸோ த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம்ஸ் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலார் பிளாட்யூ. பெனின்சுலார் பிளாட்யூன்னு என்ன? இந்த டெக்கான் பிளாட்யூவோட வெஸ்டர்ன் எட்ஜ் எது? இதுதான். ரைட்? அண்ட் இட் ரன்ஸ் parallel டு அரேபியன் சி. இங்கே இருக்கிற சி பேர் என்ன? அரேபியன் சி. ஸோ அரேபியன் சிக்கு பேரலாக ரன் ஆகிறது தான் என்னது? இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அண்ட் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் கால்டு ஷயத்ரி. இங்க இருக்கு தெரியுதா? தெரியுதாமா? ஷயத்ரி. ஒரு நிமிஷம் நான் மார்க் பண்ணிக்க. தோ பார், இப்போ தெரியுதா? ஸோ த நார்தர்ன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச், இந்த நார்தர்ன் பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷயத்ரி. அண்ட் ஆனைமுடி இஸ் த sort of tri-junction of ஆனைமலை ரேஞ்ச், கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். ஆனைமலை எங்க இருக்குன்னு பாரு, இதோ இருக்கா? இது இருக்கு பார். இந்த ஆனைமலை தானே ஹையஸ்ட் பீக் இந்த பெனின்சுலார் பிளாட்யூ ரீஜன் பார்த்தோம். சவுத் இந்தியாலையும் ஹையஸ்ட் பீக் இதுதான் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆனைமலை எப்படி அப்படின்னா இட் இஸ் அ ட்ரை ஜங்ஷன். 3 மலைகள் சேர்ந்து
ஜாயின் ஆகிற அந்த இடம் தான் ஆனைமலை, ஆனைமுடி அப்படின்னு சொல்கிறோம். ஆனைமலையில் இருக்கிறது தான் ஆனைமுடி. புரியுதா? எந்த 3 மலைகள் ஒன்றா ஆகுது, ரேஞ்சஸ் ஒன்றா ஆகுதுன்னா கார்டமம் ஹில்ஸ், ஏலமலை அப்படின்னு சொல்லுவோம் இதை, பழனி ஹில்ஸ், தென் ஆனைமலை ஹில்ஸ். இந்த 3ம் ஒன்றா ஆகிற அந்த ஜங்ஷனில் தான் இந்த ஆனைமுடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஆனைமுடி இருக்குது, ஆனைமலை கிட்ட தான். சரியா? அண்ட் கொடைக்கானல் இஸ் a beautiful hill resort situated on the பழனி ஹில்ஸ். ஸோ பழனி ஹில்ஸில் இருக்கிற ஒரு ஹில் ரெசார்ட் எது அப்படின்னா கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல், ஊட்டி, இது 2 தான் ரொம்ப ஃபேமஸான ஹில் ரெசார்ட் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஊட்டி அப்படிங்கிறது வந்து நீலகிரி ஹில்ஸில் இருக்குது. அதே மாதிரி பழனி ஹில்ஸில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் என்னது, கொடைக்கானல். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் உனக்கு டிஸ்டிங்விஷில் வரும். சரியா? ஸோ ஈஸியா இது வந்து இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலார் பிளாட்டூ. இட் ரன்ஸ் parallel டு த அரேபியன் சி. இது நார்தன் பார்ட்டுக்கு பேர் என்ன, ஷயத்ரின் பேரு. ஆனைமுடி தான் என்னது, இட்ஸ் அ சார்ட் ஆஃப் 3 மலைகள் ஜாயின் ஆகிற அந்த இடம் தான் ஆனைமுடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 மலைகள் மலைத்தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை ரேஞ்ச், கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். அந்த பழனி ஹில்ஸில் தான் என்ன இருக்குது, கொடைக்கானல் இருக்குது. ஸோ இது எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை மட்டும் தனியாக கடைசி 2 லெசன் ஜியாகிரஃபியில் படிப்போம். அப்போ வந்து இது இந்த இந்த மலைகள் பற்றி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக படிப்போம். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? எனி டவுட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்டு பூர்வாத்ரி. இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பூர்வாத்ரி அப்படின்னு சொல்றாங்க. The Eastern Ghats and Western Ghats meets at joins at நீல்கிரி ஹில்ஸ். ஸோ இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் எது அப்படின்னா நீல்கிரி. அந்த நீல்கிரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறது தான் அந்த நீல்கிரி. சரியா? ஸோ நீல்கிரிக்கு அந்த சைடு கர்நாடகா, நீல்கிரிக்கு இந்த சைடு தமிழ்நாடு. சரியா? நீல்கிரி இஸ் பார்டர் ஏரியா, ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட பார்டர் டிஸ்ட்ரிக்டே நீல்கிரி தான். ஸோ நீல்கிரியை தாண்டி போனோம்னா அடுத்தது என்ன வந்துடும், கர்நாடகா வந்துடும். தென் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூவஸ் லைக் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இங்கே பார்த்தாலே உனக்கு தெரியும், நடுவில் மெலிசாயிடுது பார். இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் கிடையவே கிடையாது ஈஸ்டர்ன் காட்ஸ். ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் டிசெக்டட் பை மெனி ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெக்கான் பிளாட்டியூ இப்படி சரிஞ்சு இருக்கிறதுனால த வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பிக்கிற எல்லா ரிவர்ஸும் இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். சரியா? ஸோ அப்போ இந்த ரிவர்லாம் இப்படி வர்றதுனால ஈஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக இல்லை. பிகாஸ் தே ஆர் டிசெக்டட் பை மெனி ரிவர்ஸ் லைக் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, பெண்ணார் அட் மெனி பிளேசஸ். இந்த மாதிரி நடுநடுவில் ரிவர் வர்றதுனால இந்த மலைத்தொடர் எப்படி இருக்குது, விட்டு விட்டு இருக்குது. ஸோ தே ஆர் நாட் கண்டினியூவஸ். ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்கிறது இருக்குது பற்றியா, அது வந்து கண்டினியூஸாக இருக்கும் மலைத்தொடர். புரியுதா? ஆனால் ஹியர் the eastern ghats are not continuous like western ghats. புரியுதா? Eastern ghats are not continuous like western ghats. The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar, Kaveri have dissected this range at many places. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் டிசெக்ட் ஆகுனால இதோட கண்டினியூட்டி இல்லாமல் தனித்தனி நிறைய குன்றுகள மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த மலை தொடர் மாதிரி இருக்காது, தனித்தனியாக இருக்கும். ரேஞ்சஸ்லாம் கேப் விட்டு இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். இதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், டிஸ்டிங்விஷ் எழுதலாம். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரியோட ஃபிசிக்கல் டிவிஷனில் 4th ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோமா, நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் பார்த்தோமா, அடுத்தது என்ன பார்த்தோம், பெனின்சுலார் பிளாட்டியூஸ் பார்த்தோமா, அடுத்தது 4th ஒன் கோஸ்டல் பிளெயின்ஸ். சரியா? In the coastal plains, the Indian coastal plains are divided into the following 2 divisions: the western coastal plains and eastern coastal plains. So western இது இந்த green இருக்கு பத்தியா, இதுதான் western coastal plains. So குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். And eastern coastal plain இங்க இருக்கிற வெஸ்ட் பெங்கால், இந்த இடத்துலயும் green வரணுமா? சரியா? So இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எது முடிய கன்னியாகுமரி வரைக்கும். ஸோ இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற இந்த இடம் தான் கோஸ்டல் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுனால இது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்.
இது ஈஸ்ட்ல இருக்கிறதுனால ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ கோஸ்டல் பிளெயின்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். அதாவது கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற மேப்பை பாரு. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இதுதான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா? So it lies between the Western Ghats and Arabian Sea. இங்க இருக்கிறது அரேபியன் சி, இந்த இடத்துல இருக்கிறது என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் இப்போ உனக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாரு, இரு ஒரு நிமிஷம், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். புரியுதா? So it extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south. Rann of Kutch எங்க இருக்கு? ஸோ அதுவும் காமிக்கிறேன் பாரு. ஸோ இதுதான் Rann of Kutch. இந்த இடத்துக்கு பேர் தான் Rann of Kutch. சரியா? ஸோ it extends from Rann of Kutch in the north to Kanyakumari in the south. இங்க இருக்கிறது கன்னியாகுமரியா? And it is mainly characterized by sandy beaches, coastal sand dunes, mud flats, lagoons, estuaries, laterite platforms and residual hills. சரி, இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாண்டி பீச்சஸ். சாண்டி பீச்சஸ் அப்படின்றது என்ன? மணல் கடற்கரை. ஸோ பீச்னாலே அதில் மணல் இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தது பாரு, சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ், அதாவது கடற்கரையில் பார்த்தோன்னா சின்ன சின்ன மணல் குன்றுகள்லாம் இருக்கும். லைட். அதுக்கப்புறம் வந்து கழிமுகங்கள், காயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, லாகூன்ஸ், மட் ஃபிளாட்ஸ். இந்த லாகூன்ஸ் அப்படின்றது பேக் வாட்டர், அதாவது கடல் தண்ணி வந்து நிலத்துல என்ட்ரி ஆயிட்டு அது வந்து லேண்ட் லாக்டா இருக்கும். பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரளாவில் நிறைய பேக் வாட்டர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் கொச்சின் இஸ் அ பேக் வாட்டர். சரியா? அண்ட் எஸ்டுரி, லேட்ரைட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ரெசிடியல் ஹில்ஸ், அதாவது லேட்ரைட் சாயில் இருக்கு இல்லையா, அது சரளை மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லேட்ரைட் சாயில்ல இருக்கிற மேடுகள், பிளாட்ஃபார்ம், ரெசிடியூல் ஹில்ஸ், சின்ன சின்ன மேடு மாதிரி இருக்கிற அந்த சாயில்ல இருக்கிற மேடு. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் நிறையா இருக்கும். சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃபிளாட்ஸ், லாகூன்ஸ், பேக் வாட்டர். ஓகே. எஸ்டுரி. எஸ்டுரி அப்படிங்கிறது வந்து கழிமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில ரிவர்ஸ் வந்து டெல்டா ஃபார்ம் பண்ணி இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப், அதாவது கடல்ல கலக்கும். சில ரிவர் அப்படியே டைரக்டா, அதாவது டெல்டாஸே ஃபார்ம் ஆகாம அப்படியே டைரக்டா போய் கடல்ல கலக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் எஸ்டுரி. இப்போ நர்மதா, தப்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இட் டசன்ட் ஃபார்ம் த இது டெல்டா. இதே கங்கா, பிரம்மபுத்திரா எல்லாம் எடுத்துட்ட அப்புறம் காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி இதெல்லாம் பார்த்தோன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ஹியூஜ் டெல்டா பிஃபோர் இட் ட்ரெயின்ஸ் இன்டு த சீ. ஆனால் நர்மதா, தப்தி, மாஹே இது எல்லாமே அப்படியே டைரக்டாக போய் கடலில் கலக்குது. ஸோ அந்த டைரக்டாக போய் கடலில் கலக்கிற அந்த இடம் தான் கழிமுகம் அப்படின்னு சொல்லுவோம், அதை எஸ்டுரின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் லேட்ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசிடியல் ஹில்ஸ். அடுத்த பாயிண்ட் பாரு. த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் இஸ் நோன் அஸ் கொன்கன் கோஸ்ட். நலகவனி, இதுதான் நார்தர்ன் பார்ட். இந்த நார்தர்ன் பார்ட்டுக்கு பேர் வந்து கொன்கன் கோஸ்ட். இந்த மிடில் பார்ட்டுக்கு பேர் வந்து கெனரா கோஸ்ட். மிடில் பார்ட் அங்கேயே எழுதியிருக்கு, நீ ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த லாஸ்ட் இருக்கிற சதர்ன் பார்ட் ஆஃப் த பிளெயின் இஸ் நோன் ஆஸ் மலபார் கோஸ்ட். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இதுக்கு ஒவ்வொரு பேர், அவ்வளோதான். ஸோ இங்கே மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதுக்கு பேர் கெனரா கோஸ்ட். இந்த இடத்துல இதுக்கு பேர் கொன்கன். நடுவில் இருக்கிறதுக்கு கொன்கன். அடுத்த கீழே அந்த கேரளா கிட்ட இருக்கு பத்தியா, மலபார் கோஸ்ட். சரியா? ஸோ the northern part of the western coastal plain is known as Konkan coast. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல கோஸ்டல் பிளெயினுக்கு பேர் வந்து, இது ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் தான், ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கு ஒவ்வொரு பேர். ஸோ நார்தர்ன் பார்ட்ல இதுக்கு பேர் கொன்கன் கோஸ்ட், மிடில் பார்ட்ல இதுக்கு பேர் கெனரா கோஸ்ட். மிடில் பார்ட் ஆஃப் திஸ் பிளெயின் இஸ் known as கெனரா கோஸ்ட். southern part of the plain is known as Malabar coast. And along the coast there are numerous shallow lagoons and backwaters called காயல்ஸ் அண்ட் டெரீஸ். ஓகே. ஸோ இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஒட்டி நிறைய என்ன இருக்கு அப்படின்னா ஷாலோ லாகூன்ஸ், அதாவது ஆழமில்லாத
கடல் தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் லாகூன்ஸ் பேரு. அண்ட் பேக் வாட்டர்ஸ் அப்படிங்கிறதும் கடல் தண்ணி வந்து உள்ள வந்து அது லேண்ட்லாக்டா இருந்தா அதுக்கு பேர் பேக் வாட்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, கொச்சின் இஸ் அ பேக் வாட்டர். கொச்சின்ல நிறைய பேக் வாட்டர் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரியான ஆழமில்லாத அந்த காயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ த ஷாலோ லாகூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் கால்டு காயல்ஸ் அண்ட் டெரஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன? காயல்ஸ் அண்ட் டெரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வெம்பநாடு is a famous backwater lake found in this region. ஸோ இந்த இடத்துலயே வந்து வெம்பநாடு தான் என்னது? ஃபேமஸ் பேக்வாட்டர் லேக். அதாவது கடல் தண்ணி நிறைந்த ஒரு பேக் வாட்டர்னாலே கடல் லேண்ட் லாக்டு சீ வாட்டர் தான் பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுற்றி லேண்ட் லாக் ஆகிருக்கும், அதில் என்ன இருக்கும்? நடுவில் கடல் தண்ணி இருக்கும். கடல் தண்ணி வந்து லேண்டு சுற்றி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேக் வாட்டர் ஆகிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி வெம்பநாடு லேக் இஸ் த ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். இதில் வந்து முக்கியமான லேக்கே இதுதான். இது வந்து நான் மேப்பில் காமிக்கிறேன் உனக்கு எங்கே இருக்குன்ட்டு. இது வந்து கேரளாவில் இருக்குது. வெம்பநாடு லேக் இட்ஸ் இன் கேரளா. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்த்தோம் அப்படின்னா இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ நல்லா கவனி, இது பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ நான் வரைகிறேன் பார். இதெல்லாம் தான் என்னது? ஈஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்ட் தே ஆர் டிஸ்கண்டினியூஸ் இல்லையா? தே போத் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் அட் நீல்கிரிஸ் இல்லையா? ஸோ இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இட் லைஸ் இன் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால், ரைட்? And it stretches along the states of West Bengal, Odisha, Andhra Pradesh and Tamil Nadu. So இப்போ இந்த ஸ்டேட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வெஸ்ட் பெங்கால், இது ஒடிஷா, இது ஆந்திர பிரதேஷ், இது தமிழ்நாடு. ஸோ இதுதான் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லையா? ஸோ இட் stretches along the coastal districts of West Bengal, Odisha, Andhra Pradesh and Tamil Nadu. சரி, இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க? ஸோ த கோஸ்டல் பிளைன் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி த ரீசன்ட் அலுவியல் டெபாசிட்ஸ். ஸோ இது ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா அலுவியல் டெபாசிட்ஸ். ஏன் அப்படின்னா தே ஆர் ட்ரெயின்டு பை த ரிவர்ஸ், நியூமரஸ் ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ரிவர் பேர் என்ன? மகாநதி. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது ரிவர் வந்து கோதாவரி. இங்கே இருக்கிற ரிவர் என்ன? கிருஷ்ணா. இங்கே இருக்கிற ரிவர் பேர் என்ன? காவேரி இல்லையா? ஸோ தே ஆர் ட்ரெயின்டு பை த ரிவர்ஸ். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த கோஸ்டல் பிளெயின் ஃபுல்லாவே தே ஆர் ஃபுல்லி என்னது? deposit made by the alluvial soils. It consists of the deposits made by the alluvial soil. Okay, so the coastal plains between Mahanadi and Krishna river is known as northern circars. Nalla gavani, idu Mahanadi river, okay va, இது கிருஷ்ணா ரிவர். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துக்கு பேர் தான் நார்தர்ன் சிர்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மகாநதி ரிவருக்கும் இந்த கிருஷ்ணா ரிவருக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது? நார்தர்ன் சிர்கார்ஸ், ரைட்? அண்ட் த சதர்ன் பார்ட் லைஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவேரி ரிவர். ஸோ இது கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவருக்கும் காவேரி ரிவருக்கும் நடுவில் இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட். இங்கே எழுதியிருக்கு பார், கோரமண்டல் கோஸ்ட் எழுதியிருக்கா? இதுதான் கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இதுக்கும் நடுவில் இருக்க ரீஜனுக்கு பேர் நார்தர்ன் சிர்கார்ஸ். இப்போ நம்ம கொன்கன், கெனரா, மலபார் கோஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல பேர் பார்த்தோம் இல்லையா? வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்க்கு அதே மாதிரி. ஸோ மகாநதி ரிவருக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? நார்தர்ன் சிர்கார்ஸ். அண்ட் கிருஷ்ணா ரிவருக்கும் காவிரி ரிவருக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? கோரமண்டல் கோஸ்ட். சரியா? தமிழ்நாட்டில் இருக்கிற கோஸ்ட்டுக்கு பேர் கோரமண்டல் கோஸ்ட். சரியா? அடுத்தது பாரு, லேக் சிலிகா that is in Odisha is the largest lake in India located in the southwest of Mahanadi Delta. ஸோ எங்க இருக்கு சிலிகா லேக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. மேப் கொஸ்டின்ல நெக்ஸ்ட் மேப்ல நான் உனக்கு காமிக்கிறேன். அதை இந்த இடத்துல இருக்கு சிலிகா லேக், சவுத் ஈஸ்ட் ஆஃப் மகாநதி ரிவர், ரைட்? அடுத்தது கொல்லேரு லேக் which lies between the deltas of கோதாவரி and கிருஷ்ணா. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது தான் கொல்லேரு லேக். சரியா? And Pulicat Lake which lies
in the border of Andhra Pradesh and Tamil Nadu are well known lakes in the eastern coastal plain. So நமக்கும் ஆந்திராக்கும் தமிழ்நாடுக்கும் ஆந்திராக்கும் இதான தமிழ்நாடு பார்டர் தெரியுதா? அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த இடத்துல இருக்கிறது தான் புலிக்கட் லேக். சரியா? So புலிக்கட் லேக் which lies இதெல்லாம் one wordல உனக்கு கேட்பாங்கம்மா. which is the largest lake in India ன்னு கேட்டா அது சிலிகா லேக். சரியா? that is located in Odisha. And Kolleru Lake which lies in between Godavari and Krishna. And Pulikat Lake which lies in between the states of அதுதான் நம்மளோட எல்லை கோடை அந்த லேக் தான். புரியுதா? லேக்குக்கு அந்த சைடு வந்து ஆந்திரா, கீழே வந்து தமிழ்நாடு, அவ்வளோதான். which lies on the border. ஸோ அடுத்த மேப்பில் நான் உனக்கு லேக்கு தனியாக காமிச்சிருக்கேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ எனி டவுட்? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஸோ இங்கே பாரு, இது வந்து உலார் லேக், காஷ்மீரில் இருக்கிறது. இது வந்து சாம்பார் லேக், ஏற்கனவே பார்த்தோம்ல சால்ட் வாட்டர் லேக், சாம்பார் லேக், ரைட்? சிலிகா லேக் பாரு, கொல்லேரு லேக் விச் லைஸ் இன் பிட்வீன் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவர். புலிக்கட் லேக் பாரு, பார்டரில் இருக்கா? இது தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா பார்டர், அந்த லைன் மேலே இருக்கா புலிக்கட் லேக் பார்டரில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெம்பநாடு லேக் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுதான் வெம்பநாடு லேக், கேரளாவில் இருக்கு. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து என்னது முக்கியமான லேக். இது மேப் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ உலார் லேக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், சாம்பார் லேக், இது சிலிகா லேக், இது கொல்லேரு லேக், புலிக்கட் லேக். ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் 5th ஒன், அதாவது நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம், பெனின்சுலார் கிரேட் நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் பார்த்தோம், அடுத்தது வந்து பெனின்சுலார் பிளாட்யூ ரீஜன் பார்த்தோம், அப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்த்தோம், அண்ட் 5th ஒன் இதான் லாஸ்ட், த ஐலண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சரில் லாஸ்ட் ஒன். சரியா? So India has two major island groups, namely Andaman and Nicobar and Lakshadweep. நம்ம ரெண்டு மேஜரான ஐலண்ட் குரூப்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார், அது மேப்பில் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் உனக்கு எங்கே இருக்குன்ட்டு, அண்ட் லக்ஷதீப் ஐலண்ட். இது ரெண்டு தான் நம்மளோட ஐலண்ட் குரூப்ஸ். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 572 islands and are located in Bay of Bengal. ஸோ அந்தமான் நிக்கோபார் அந்த மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்கும். இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இல்லையா? ஸோ 572 ஐலண்ட்ஸ் இருக்குது பே ஆஃப் பெங்காலில். அந்த 572 ஐலண்ட்ஸ் டுகெதர் இட் இஸ் நோன் ஆஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஓகேவா? அதில் 572லேயும் மக்கள் இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு சில ஐலண்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், மக்கள் வசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கும். ரைட்? And Lakshadweep has 27 islands and are located in the Arabian Sea. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லக்ஷதீப், அதில் வந்து குட்டி குட்டியாக 27 ஐலண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த 27 ஐலண்ட்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் அரேபியன் சி. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து அந்த பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், அண்ட் லக்ஷதீப் ஐலண்ட் இட்ஸ் லொக்கேட்டட் இன் அரேபியன் சி. சரியா? The island of Andaman and Nicobar are largely tectonic and volcanic origin. ஸோ அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் எப்படி உருவானது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, ஸோ டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்லேயும் வல்கனிக் ஆரிஜின், வல்கனோஸ் எரப்ட் ஆனதுனாலையும் உருவான அந்த ரீஜன் ஃபுல்லாகவே லாவா தான். அதாவது ஈவன் நம்மளோட டெக்கான் பிளாட்யூ கூட என்னது வல்கனிக் லாவாலாவில் உருவானது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்டும். India's only active volcano is found on Barren Island in Andaman Nicobar group of islands. ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்குது. அது எப்பயாவது தான் எரப்ட் ஆகும், லைட்டாக எரப்ட் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா பேரன் ஐலேண்ட் அப்படின்ற ஒரு ஐலண்ட் இருக்குது. அதாவது 572 ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஐலண்ட் பேரன் ஐலண்ட், அதில் நமக்கு ஆக்டிவ் வல்கனோ இருக்குது. சரியா? அங்கே மனிதர்கள்லாம் வாழலை. சரியா? ஸோ இது இந்த ரெண்டு ஐலண்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். நான் சொன்னேன் இல்லையா ஒன்று ஒன்றா பார்க்கலான்ட்டு. ஸோ இதுதான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் குரூப்ஸ். தெரியுதா? ஜூம் பண்ணி வேணால் பார்த்துக்கோ.
And the area of the island group is about 8,249. The total area. இந்த ரெண்டு ஐலண்ட் குரூப்போட சேர்த்து டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னா 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். The entire group of island is divided into two. இந்த மொத்த ஐலண்டையும் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது நார்த்தில் இருக்கிறது இந்த குரூப் ஆஃப் ஐலண்டுக்கு பேர் அந்தமான். கீழே இருக்கிற இந்த குரூப் சவுத்தில் இருக்கிற இந்த குரூப்புக்கு பேர் நிக்கோபார். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ தே ஆர் அந்தமான் இன் த நார்த் அண்ட் நிக்கோபார் இன் த சவுத். And these island groups are of great strategic importance for the country. So இந்த தீவு கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த வந்து நாட்டோட அமைவிடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான, இதோட அமைவிடம் வந்து ரொம்ப நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் போர்ட் பிளேயர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட். எங்கே இருக்குது பார்க்கலாம் போர்ட் பிளேயர்? கேன் யூ see this? இதுதான் போர்ட் பிளேயர். நான் ரவுண்ட் பண்ணுற பாரு, கவனி. சரியா? ஸோ போர்ட் பிளேயர் இங்கே இருக்கா. அண்ட் 10 degree channel separates Andaman from Nicobar Island. So 10 degree channel இருக்கா இங்க. ஸோ அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது எது அப்படின்னா எது? இந்த 10 degree channel தான். ஸோ அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிற அந்த சேனலுக்கு பேர் என்ன? கடல் பேர் 10 degree channel. சரியா? அடுத்தது பாரு, the southernmost tip that is Indira Point is a part of Nicobar Island. So now இங்க கவனி, இந்திரா பாயிண்ட் எங்க இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோமா? southernmost point. Can you see this? அடியில் இருக்கு பாரு இந்திரா பாயிண்ட் அப்படின்ட்டு, அதுதான். So the southernmost point is Indira Point. So southernmost tip, the Indira Point is a part of Nicobar Island. So இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். இது வந்து உனக்கு எல்லாமே ஒன் வேர்டில் வரும். அந்தமான் நிக்கோபார தீவை பிரிக்கிற அந்த சேனலுக்கு பேர் என்ன அப்படின்னு வரும். இதோட கேபிட்டல் என்னன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒன் மோர் பாயிண்ட், பேரன் ஐலண்ட் ஆக்டிவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ கேன் யூ see this? ஒரு சின்ன டாட் ஒன்று இருக்கும் பாரு, இந்த டாட்டோடு இருக்கும் பாரு, இதுதான் பேரன் ஐலாண்ட். இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு டாட் இருக்கும், அதுக்கு கீழே பேரன் ஐலாண்ட் எழுதியிருக்காங்க பாரு, இல்லையா? ஸோ இதுதான் ஆக்டிவ் வல்கனோ. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ இது மட்டும்தான். ஸோ இந்த டாட் ஒன்னே ஒன்று இருக்கு பாரு, சின்ன ஐலாண்ட், அதுதான். எனி டவுட்மா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஷதீப் ஐலாண்ட். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கம்மா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லக்ஷதீப் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியன் சீல நம்மளோட இந்தியாவோட வெஸ்ட்டில் இருக்குது. சரியா? ஸோ கேரளாவுக்கு பேரலாக, ஸோ தமிழ்நாடுக்கு பேரலாக அந்த சைடு இருக்கிறது அந்தமான், இந்த சைடு கேரளாவுக்கு பேரலாக இருக்கிறது வந்து லக்ஷதீப் ஐலாண்ட். This is a small group of coral islands located off the west coast of India. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அதாவது முருகை பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. கோரல் ரீஃப், பவழப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஐலண்ட் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் நிறையா அப்படின்னா பவழப்பாறைகள் தான் நிறையா இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் அந்தமான் நிக்கோபாரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன ஐலண்ட் தான், சின்ன குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், ரைட்? அதில் வந்து நிறைய என்ன இருக்குது அப்படின்னா கோரல் ராக்ஸ் நிறையா இருக்குது, அதாவது பவழப்பாறைகள் முருகப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கிற ஒரு ஐலண்ட் குரூப் தான் இது, விச் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்ட் கோஸ்ட். அதாவது வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட மொத்த டோட்டல் ஏரியாவே எவ்வளோ? 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் கவரத்தி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். இதோட கேபிட்டல், லக்ஷதீபோட கேபிட்டல் என்ன? கவரத்தி. சரியா? இது ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்புறம் இந்த லக்ஷதீப் எல்லாமே யூனியன் டெரிட்டரி. இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் டைரக்ட்லி பை த பிரசிடென்ட் பை அப்பாயிண்டிங் எ லெஃப்டினன்ட் கவர்னர். ஸோ லெஃப்டினன்ட் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு பிரசிடென்ட் கீழே டைரக்ட் ரூலில் வர ஒரு டெரிட்டரி தான் இதெல்லாம். சரியா? அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த மால்டீவ்ஸ் ஐலாண்ட் பை த 10 degree channel. ஸோ நல்லா கவனிப்போ, 8 degree channel. ஸோ 10 degree channel வந்து செப்பரேட் பண்ணுறது என்ன? அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை, ரைட்டா? ஸோ 8 degree channel. ஸோ 8 டிகிரிக்கு நேராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் 8 degree channel. சரியா? ஸோ அதை
அந்த கடலுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஸோ இது ஃபுல்லா என்னது லக்ஷதீப் ஐலண்ட். இதுக்கு கீழே இருக்கிறது மால்டீவ்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு மேப்ல, ஞாபகம் இருக்கா? சிவிக்ஸ் லெசன் படிக்கும்போது மால்டீவ்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த லக்ஷதீவுக்கு கீழே இருக்கிறது தான் மால்டீவ்ஸ். ஸோ லக்ஷதீவையும் இந்த மால்டீவ்ஸையும் பிரிக்கிறது என்ன அப்படின்னா இந்த 8 டிகிரி சேனல் தான். சரியா? ஸோ Lakshadweep Island and are separated from the Maldive Islands by the 8 degree channel. இதுதான் 8 degree channel. இதுக்கு கீழ இருக்கிறது தான் லக்ஷதீப். இது உனக்கு one wordல வரும். சரியா? Then next point பாரு. The uninhabited Pitts Island of this group has a bird sanctuary. அதாவது மனிதர்களே வசிக்காத ஒரு தீவு தான் பிட்ஸ் ஐலண்ட். அந்த இடத்துல என்ன இருக்கு? இட்ஸ் யூ ஹாவ் அ பேர்ட் சாங்சுரி இருக்கு. மனிதர்களே வாழாத அந்த ஐலண்ட்ல பேர்ட் சாங்சுரி இருக்கு. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. சரியா? அங்க மனிதர்கள் வாழ முடியாது. சரியா? And earlier it had 3 divisions, namely Lakkadiv, Minicoy and Aminidevi. So முன்னாடி வந்து இந்த மொத்த லக்ஷதீவையும் 3ஆ பிரிச்சிருந்தாங்க. ஸோ அமினிதிவி இங்க இருக்கு பாரு, மினிகாய் அண்ட் லக்கடிவ்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்லாம் ஒரு குரூப், இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்லாம் ஒரு குரூப், அது மாதிரி 3ஆ பிரிச்சிருந்தாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து நவ் யூ ஹாவ் ஒன்லி ஒன் ஆஸ் லக்ஷதீப் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் நேம்ட் ஆஸ் லக்ஷதீப் இன் த இயர் 1973. லக்ஷதீப்னு இதுக்கு பேர் வச்சது எப்போ அப்படின்னா 1973ல தான். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா?